ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கரூரினுடைய அமராவதி ஆற்றுப்படுகை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில் இரவு நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச போகும்போது ஒரு கணவன் மற்றும் மனைவிக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். எவ்வளவோ இந்த உலகம் நவீனமயமானாலும் கூட ஆன்மாக்கள் பேய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு பகுதி மக்கள் இப்போதும் அலறதாங்க செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ரத்னபுரி அப்படிங்கிற ஊரில் எந்த ஆண்மகனும் இரவு 8 மணிக்கு மேலே வெளியே போகவே முடியாதுங்க. அதை மீறி வெளியே போனாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கும் கற்புக்கும் கடவுளாலும் கூட உத்தரவாதம் கிடையாதுங்க. அந்த ஊர் ஜமீன்தார் மகனுடைய உயிரை காவு வாங்க துடிக்கும் சூழினி, குருதி தாகத்தோடு இருக்கக்கூடிய சூழினியினுடைய சபதம் நிறைவேறியதா, சூழினியினுடைய இந்த பகைக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஹாரரான ஆடியோ புக் தாங்க வஞ்சம் தீர்க்க வாராயோ அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக். இது குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்குங்க. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி ஆடியோ புக் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 20க்கும் மேற்பட்ட எக்ஸ்க்ளூசிவான ஆடியோ புக்ஸை அப்லோட் பண்ணிட்டே வர்றாங்க நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் நம்மளுக்காக. அதோடு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த டைம் 7 days ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஸோ மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்லிமிட்டெட் எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ கண்டென்ட்ஸை இந்த 7 daysம் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆஃபர் மூலிமா ஃபுல் ஆடியோ புக்ஸ், ஸ்டோரிஸ், பைட்ஸ், சமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே என்ஜாய் பண்ணலாங்க. ஈவன் உங்களுக்கு 99 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆனாலும் வெறும் 2 rupees மட்டும் தாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க. அந்த 2 rupeesம் உடனே உங்களுக்கு ரீஃபண்டும் ஆயிருங்க. எப்போ வேணாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த டைம் வேணாலும் உடனே உங்களால் கேன்சலும் பண்ண முடியுங்க. அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் குக்கு எஃப்எம் உடைய டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2001ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சுஜிதா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2001ஆம் காலகட்டத்தில் இவங்களுடைய அம்மாவான ருக்குமணிக்கும் அவங்களுடைய அப்பாவான கண்ணப்பனுக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சுஜிதாவினுடைய அம்மா அப்பா கரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் விவசாய குடும்பம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த சுஜிதா அப்படிங்கிற பெண் 6 வயதில் இருந்திருக்காங்க, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கண்ணப்பன் மற்றும் ருக்குமணி இவங்க இருவருக்குமே வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2000 காலகட்டம் வரைக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களில் பண்ணையாள் வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க. பண்ணையாள் அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியுங்க. ஏதாவது ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு வருடத்திற்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கணவன் மற்றும் மனைவி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பனுக்கு ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளி தோட்டத்தில் போய் வேலை செய்யறதை விட்டுட்டு ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அளவில் ஒரு வயல்வெளியோ அல்லது தோட்டத்தையோ வாங்கி சொந்தமாக விவசாயம் செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. அந்த ஆசை 2001ஆம் காலகட்டத்தில் நிறைவேறிச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 2001ஆம் காலகட்டத்தில் 7 வருடம் ஆகியிருந்திருக்குங்க. சுஜிதாவினுடைய 6 வயது வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி பணம் சேர்த்து வச்சிருந்திருக்காங்க இந்த கண்ணப்பன் மற்றும் ருக்குமணி. சேர்த்து வச்ச பணத்தோடு சேர்த்து அவங்களுடைய பூர்வீக நிலம் ஒன்று விற்றுருக்காங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து இவங்க நினச்ச மாதிரி ஒரு வயல்வெளி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி அமராவதி ஆற்றுப்படுகையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி ஒன்று விலைக்கு வருதுங்க. அந்த விலைக்கு வரக்கூடிய வயலுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு ஊரை சேர்ந்தவங்க. ஏதோ குடும்ப கஷ்டம் காரணத்தினால தான் அந்த வயலை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அதை பயன்படுத்திக்கிட்டு ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் போய் விலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன விலையை விட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் குறைச்சுதாங்க இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் பேசியிருக்காங்க. வேற வழி இல்லாமல் அந்த வயலை விற்றவங்களும் இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதற்கு பின்பு அந்த வயல்லையே நம்ம சொந்தமாக விவசாயம் செஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தைரியத்தோடு வாழ ஆரம்பிச்சாங்க இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பன். ஆனால் அந்த வயலை வாங்கின பின்பு தான் இவங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இவங்க விலைக்கு வாங்கின வயலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமராவதி ஆற்றுப்படுகையில் ஒரு 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இவங்களுடைய வயல்வெளி அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அமராவதி ஆற்றிலிருந்து கிளை வாய்க்கால்கள் நிறைய வரும் இல்லையா, அந்த வாய்க்கால் வழியாக இந்த வயலுக்கு அறுவடைக்காக தண்ணீர் வருவது வழக்கங்க. நம்ம செய்தித்தாள்களில் அடிக்கடி படிச்சிருப்போம் இல்லையா, கரூர் விவசாயிகள் அமராவதி ஆற்றுப்படுகையில் தண்ணி வரல அப்படின்னா போராட்டம் பண்ணுவாங்க, தண்ணீரை திறந்து விட சொல்லி. அப்படி திறந்து விடும்போது அமராவதி ஆற்றுப்படுகையோரத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாமே ஆற்றிலிருந்தே தண்ணி எடுத்துக்குவாங்க. தள்ளி இருக்கக்கூடிய வயல்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாய்க்கால் அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் வரும்போது அவங்களுடைய டேம் வருங்க, அந்த டேம் அப்போ வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த வயலை விலைக்கு வாங்கின 1 மாத காலகட்டத்திலேயே குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடுறாங்க. அதே நேரத்தில் அந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வயலில் பார்த்தீங்கன்னா நெல்லை விளைவிக்கிறாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வயல்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வயல்காரங்களுக்கும் பொதுவாக ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த அம்மன் கோயிலில் தான் எல்லா வயல்காரங்களும் சேர்த்து நாற்று நடும்போதும் சரிங்க, அறுவடை செய்யும் போதும் சரி, சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லா ஈடுபாடுகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த குறுவை சாகுபடிக்கான வாய்க்கால் தண்ணி வந்த உடனே இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் ஆர்வமாக போய் அந்த அம்மன் கோவிலில் போய் வழிபடுறாங்க. நாற்றை நடும்போது அந்த கோவில் இருக்கக்கூடிய அழகுநாச்சி அம்மனை வழிபட்டுட்டு நேராக போய் நெல்லை ஊன ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்களிலேயே அறுவடை கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. நாட்டை நட்டு 3 மாத காலகட்டமும் இவங்களுக்கு வாய்க்கால் தண்ணி பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. பகல் நேரத்திலேயே இவங்களுடைய வயலுக்கு தேவையான அந்த டேம் வந்த காரணத்தினால கரெக்டாக அந்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அறுவடைக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி அந்த வாய்க்கால் தண்ணீர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நள்ளிரவு நேரத்தில் தாங்க அந்த டேம் வந்திருக்கு. டேம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. வாய்க்கால் தண்ணி வரும்போது எல்லாருமே ஆளாளுக்கு நினைச்ச நேரத்துக்கு அவங்களுடைய வயலில் ஏற்றிக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வயக்காரங்களுக்கும் எத்தனை ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நேரங்கள் ஒதுக்கப்படுங்க. இவங்களுக்கு எந்த நேரம் வருதோ அந்த நேரத்தில் இவங்க பயன்படுத்திக்கணுங்க. வாய்க்கால் எந்நேரமும் திறந்து விட மாட்டாங்க. அதனால பகல் மற்றும் இரவு நேரம் எந்த நேரம் வந்தாலும் அதை பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயம்ங்க. அதே மாதிரி அறுவடைக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பனுடைய வயலுக்கு நைட் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு தாங்க டேம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வேற வழி இல்லாம கண்ணப்பன் மற்றும் ருக்குமணி என்ன பண்றாங்கன்னா, இந்த 6 வயது சுஜிதாவை அவங்களுடைய பாட்டியினுடைய வீட்டில் விட்டுட்டு நேராக கிராமத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வயல்வெளியை நோக்கி நடந்து போறாங்க. இவங்க விவசாய தொழில் செய்யக்கூடிய காரணத்தினாலும் ஏற்கனவே பண்ணையால் வேலை செஞ்ச காரணத்தினாலும் இரவு நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. சொந்த வயல் அப்படிங்கிற காரணத்தினால நல்லா சந்தோஷமாக எந்தவித கஷ்டமும் படாம தாங்க ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு கண்ணப்பன் மற்றும் ருக்குமணி கிராமத்திலிருந்து வயலை நோக்கி நடந்து வர்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த அழகுநாச்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலில் விட்டு கொஞ்சம் தாண்டணும் அப்படின்னா வாய்க்கால் இருக்குங்க. வாய்க்காலை தாண்டி ஏறி வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வயல்வெளிகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 பேருடைய வயலை தாண்டி தான் இவங்களுடைய வயல் நடுவில் இருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ருக்குமணி கையெடுத்து கும்பிடுறாங்க. இரவு நேரம் எதுவும் பாம்பு பூச்சி எல்லாம் எங்களை தீண்டாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வாய்க்காலை விட்டு இறங்கி நேராக அந்த வாய்க்கால் மேட்டுக்கு மேலே ஏறுறாங்க. கரெக்டாக முதல் வயல் தாண்டி அடுத்த 2-3 வயலை தாண்டினதாங்க இவங்களுடைய வயல் இருக்குது. முதல் வயலை தாண்டி 2வது வயலில் நின்று பார்க்கும்போது இந்த கண்ணப்பனுக்கு ஒரு சின்ன காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு முன்னாடி வயல் இருக்கு இல்லையா, அந்த வயலில் இருந்தாங்க மடை மாற்றி விட்டு இவங்களுடைய வயலுக்கு ஏற்றணும். அந்த மடை மாற்றி விடக்கூடிய இடத்துல ஒரு 35-40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காருங்க. அந்நேரத்துக்கு நள்ளிரவு 1 மணி அப்படிங்கிற காரணத்தினால கையில் வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட்டை அந்த மடை மாற்றிட்டு இருக்கக்கூடிய இடத்துல விட்டு அடிக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து வயல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இங்கிருந்து டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அது புது நபர் மாதிரி தெரியுதுங்க இவங்க இருவருக்குமே. அப்போது இங்கிருந்து யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பும்போது அங்கிருந்து எந்தவித பதிலும் சொல்லாம அந்த மடை மாற்றி விடக்கூடிய இடத்துலயே அங்கிட்டும் இங்கிட்டும் மரப்புல நடந்துகிட்டே இருக்காருங்க அந்த ஆளு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆளினுடைய உருவம் இந்த கண்ணப்பனுடைய கண்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. ஆனா கூட வந்துட்டு இருக்கக்கூடிய ருக்குமணியினுடைய கண்களுக்கு தட்டுப்படவே இல்லைங்க. அப்போது யார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்குமணி கேட்டும் கூட, உனக்கு கண்ணா தெரியல, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு காமிக்கிறாருங்க. அப்போதும் கண்ணப்பனுடைய கண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆண்மகனுடைய உருவம் நல்லாவே தெரியுதுங்க. சரி, நம்மளுக்கு தான் அப்படி தெரியலையாட்டு, பக்கத்துல போய் பார்க்கலாமியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போகவே யாரியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே கண்ணப்பன் போறாருங்க. பக்கத்துல நெருங்கி போக அங்க நின்று இருந்த ஆண்மகனுடைய உருவம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்காங்க. அப்போது இந்த கண்ணப்பனுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தா, இப்படி சத்தம் போடும்போது பக்கத்து வயக்காரங்களா இருந்தா கண்டிப்பா பதில் அளிப்பாங்க. ஆனா எந்தவித பதிலும் சொல்லாம இவங்க நெருங்கி போக தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதோ திருடன் தான் வந்துட்டா அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. எதற்காக அந்த இடத்துக்கு திருட வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வயல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு வயல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்து பாசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த வயக்காரங்க அவ்வளவா பயன்படுத்த முடியாதுங்க.
வாய்க்கால் தண்ணியை தான் பயன்படுத்த முடியும். இருந்தாலும் அவசரத்துக்கு ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கிணத்து தண்ணியை பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கிணத்துல இருக்கக்கூடிய மோட்டார் பம்பை யாராவது திருடதா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாருங்க. அப்படி சத்தம் போட்ட அடுத்த நொடியே இவங்களுடைய வயல் இருந்து ஒரு 2 வயல் தள்ளி போய் கரும்பு வந்து விளைவிச்சிருக்காங்க. அந்த கரும்பும் வந்து 6 உயரத்துக்கு அறுவடைக்கு வர மாதிரி மேலோங்கி நிற்குதுங்க. கரெக்டாக கண்ணப்பன் சத்தம் போட்டுக்கிட்டே நெருங்கி போக போக அங்கே நின்று இருந்த ஆள் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே போய் டக்குன்னு மறைச்சிட்டாருங்க. அதற்கு பின்பு அது கண்ணப்பன் அதை பெரிதுபடுத்தாமல் யாராவது பக்கத்து வயக்காரங்களாக தான் இருப்பாங்க, நம்மளுடைய வயலுக்கு தண்ணீர் திறக்கிறத மறந்து அவங்களுடைய வயலுக்கான வரலி அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற பார்த்துருப்பாங்களுக்கு, நம்மளை பார்த்த உடனே தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவருடைய வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையை மாற்றி விட்டுருக்காங்க. அப்போது வரைக்கும் ருக்குமணிக்கு அங்கே நின்றுட்டு இருந்த நபரை கண்ணால் பார்க்க முடியலீங்க. ருக்குமணியும் வந்து அதை பெரிதுபடுத்தாமல் இந்த ஆள் சும்மா நம்மளை பயமுறுத்த பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல், நான் கொஞ்ச நேரம் வரப்பில் தூங்குறையா, உனக்கு டயர்டாக இருந்தால் என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போகும்போது எப்போதுமே கம்பளி மாதிரி ஒரு போர்வை இருக்குங்க, அந்த கம்பளி எடுத்துகிட்டு போய் வரப்பில் ஒரு இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ருக்குமணி அப்படிங்கிறவங்க. அதே நேரத்தில் இந்த கண்ணப்பனும் பெரிதுபடுத்தாமல் அவங்களுடைய வயலுக்கு தேவையான தண்ணீரை திருப்பி விட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காருங்க மம்மட்டியை கையில் வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு அந்த வயலில் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தண்ணியை திருப்பி விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி படுத்து அந்த வரப்பு பக்கத்தில் வர்றாருங்க. அங்கே வந்து பார்க்கும்போது கண்ணப்பனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மனைவியை படுத்து தூங்க வச்ச அந்த இடத்துல அவங்களுடைய மனைவி இல்லைங்க. எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ருக்குமணி ருக்குமணி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் ருக்குமணி கிட்ட இருந்து எந்த வித பதிலும் இல்லைங்க. இந்த ருக்குமணி அப்படிங்கிற பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சுக்குவாங்க. ஆனால் இப்போது கணவர் அவ்வளவு சத்தம் போட்டும் கூட ருக்குமணி எந்திரிக்காத காரணத்தினால பயந்து போயிட்டாருங்க கண்ணப்பன். மம்முட்டியை கையில் வச்சுட்டு வரப்பு முழுவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரப்பையும் தேடி பார்க்குறாருங்க. கடைசியாக அந்த வயலில் வந்து தண்ணீர் வேறு நிரம்பி இருக்குமே, மாற்றி விட்டு போய் அவளை தேடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மந்த வழியை திரும்பி போய் பார்க்கும்போது ருக்குமணி எங்கே படுத்திருந்தாங்களோ அதே வரப்பில் மறுபடியும் படுத்திருக்காங்க. உடனே கோபப்பட்ட கண்ணப்பன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ருக்குமணியை காலால் எட்டி உதைக்கிறாருங்க. வில்லேஜ்லாம் அப்படி தான் சும்மா யதார்த்தமாக பண்ணுவாங்க, இது அடிமைத்தனம் கிடையாதுங்க, பாசத்தில் பண்ணுறது. உடனே ருக்குமணி டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ருக்குமணியை அடிக்கவே போயிட்டாருங்க. இவ்வளவு சத்தம் போடுறேன், ஏன் எந்திரிக்கல, இங்கே தானே படுத்திருக்கணும், நான் வந்து தேடணும், நான் காணோம், இப்போ மறுபடியும் வந்து பார்க்குறேன் இங்கே படுத்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது ருக்குமணி தூக்க களத்தில் எந்திரிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னையா மாயாச்சாரமாக பண்ணிட்டு இருக்கேன், இதே இடத்துல தான் படுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்ணப்படுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல சுற்றி முற்றியும் தேடி தான் மற்ற இடத்துல போய் தேடி பார்த்துட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் ருக்குமணி படுத்திருக்காங்க. அப்போது கண்ணப்பன் ருக்குமணியை பார்த்து நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி எடுத்துட்டு தண்ணீர் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிரம்பி இருக்குங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னா நாற்றுகள்லாம் அழுகி போயிடும், வேற இடத்துக்கு மாற்றி விடணும், நான் போய் மாற்றி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்குமணியை திட்டிக்கிட்டே மம்முட்டி எடுத்துட்டு அந்த தண்ணீர் மாற்ற கூடக்கூடிய அந்த வயலுக்கு போயிட்டாருங்க. வயலில் போய் மாற்றி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா மடை மாற்றி விட்டு நின்றுட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் கணவர் திட்டினதை அதை பெரிதுபடுத்தாமல் மறுபடியும் அந்த வரப்பிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க ருக்குமணி திடீர்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் அலறி அடிச்சுட்டு கத்துறாங்க. அப்போது மனைவி என்ன சத்தம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலிலிருந்து மனைவி படுத்தக்கூடிய இடத்தை பார்க்கும்போது தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த கண்ணப்பனுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வாய்க்கால் மட்டும் வரும்போது ஒரு மர்மமான நபர் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தார் இல்லையா, அதே நபருங்க தன்னுடைய மனைவி கம்பளி போட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காலோடு சேர்த்து அந்த கரும்பு காடு சைடு இப்படி சல்லுன்னு இழுத்துட்டு போறத கண்ணெதிர்க்க பார்க்குறாருங்க கண்ணப்பன். இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க. மம்மட்டி எடுத்துட்டு மனைவி இழுத்துட்டு போகக்கூடிய அந்த பகுதியை நோக்கி ஓடுறாருங்க. இரும்பு மம்மட்டி கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால பெரும்பாலும் கிராமத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தெய்வ சக்திக்கு உகந்ததுங்க. துர்சக்திகள் வந்து அங்கே பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்க. இவர் பக்கத்தில் நெருங்கி போகும்போது அந்த உருவம் வந்து சல்லுன்னு மறுபடியும் கரும்பு காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே ஓடி போன கண்ணப்பன் ருக்குமணி தூக்கிட்டாருங்க. ருக்குமணி வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி இழுத்து போட்டி வச்சு அந்த உருவம் தூக்கிட்டு போயிருக்கு. அப்போது ருக்குமணி என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே தன்னுடைய கணவர் தான் விளையாண்டு காலோடு சேர்த்து இழுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. ஏன்னா கம்பளி வந்து பார்த்தீங்கன்னா முகத்துல மூடுன மாதிரியே இருக்கும்போது தான் அந்த உருவம் தூக்கிட்டு போயிருக்கு. அந்த சமயத்தில் நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணப்பனை. அப்போது ஒன்றுமில்லடி நில்லுடி நில்லுடி அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி நடந்த விஷயங்களை சொல்லும்போது ருக்குமணிக்கு அப்போது தான் புரிஞ்சிருக்குங்க தன்னுடைய கணவர் இது மாதிரிலாம் விளையாட மாட்டாரு, ஏதோ இங்கே அவர் சொன்ன மாதிரி துர்சக்தி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. சுற்றி முத்தியும் பயந்துக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போதும் கண்ணப்பன் நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஆன்மா அப்படி சொல்லிட்டே நினைக்கலீங்க. இவருடைய திங்கிங் எல்லாமே மறுபடியும் ஏதோ மோட்டார் தூக்கம் வந்தவன் தன்னுடைய மனைவி வந்து இழுத்துட்டு போகிறத பார்த்தா மூக்கில் காதல் இல்லாமல் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டா அப்படி உருவ பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஆனால் ருக்குமணிக்கு புரிஞ்சிருச்சுங்க, சர்ன்னு கரும்பு தோட்டத்துக்கு போகிறதும் அங்கேயும் இங்கேயும் கண்கட்டி வித்தை மாதிரி காமிக்கலாம் பார்த்து அது ஏதோ துஷ்ட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ருக்குமணி சொல்லியும் கண்ணப்பனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சுங்க. பொம்பளையினுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சுற்றி முத்தியும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த உருவம் இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிக்குதுங்க. கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் மறைஞ்ச அந்த உருவம் டக்குன்னு அடுத்த வயலில் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குன்னு சொல்லியா அந்த கிணத்து மேட்டை நோக்கி சாதாரணமாக போகிற மாதிரி போகுதுங்க. இதை பார்த்த உடனே கடும் கோபத்தில் இந்த கண்ணப்பன் என்ன பண்ணுறாருன்னா மம்முட்டியை கையில் வச்சுக்கிட்டே துரத்திட்டு அந்த ஆள் துரத்திட்டே ஓடுறாருங்க.
அந்த நேரத்திலேயே ருக்குமணிக்கு புரிஞ்சிச்சுங்க அது ஏதோ தன்னுடைய கணவரை பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகாதையா போகாதையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தம் போட்டும் கூட கண்ணப்பன் வந்து தன்னுடைய மனைவி மேலேயே கை வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மம்பட்டி எடுத்துட்டு அந்த உருவம் போகக்கூடிய இடத்தை நோக்கி நெருங்கி ஓடுறாருங்க. அப்போ அது கரெக்டாக பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த வாய்க்கால் வந்து பெண்டு மாதிரி அப்படி நீளமாக பாயுங்க. சுற்றி முற்றியும் கரெக்டாக அந்த கிணத்து மேட்டை தாண்டி ஒரு 2-3 வயலை தாண்டணும் அப்படின்னா மறுபடியும் வாய்க்கால் தாங்க. அந்த வாய்க்கால் மேட்டை ஒட்டி அப்படியே அந்த உருவம் சல்லுன்னு போகுதுங்க. பின்னாடியே கடும் கோபத்தில் போயிட்டு இருந்த கண்ணப்பன் அந்த வாய்க்கால் மேட்டுக்கு பக்கத்தில் போன உடனே பேச்சும் இல்லைங்க மூச்சும் இல்லை. அந்த நேரத்தில் ருக்குமணிக்கு தன்னுடைய கணவர் துரத்திட்டு போனாரே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இப்போதும் கூட கணவனுடைய பேரை சொல்லவே மாட்டாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தம் போட்டும் கூட கணவர்கிட்ட இருந்து எந்தவித பதிலும் வரலைங்க. அந்த சமயத்தில் பயந்து போன ருக்குமணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. அப்போது ருக்குமணி பயங்கரமா சத்தம் எழுப்புறாங்க. பொதுவாக இந்த மாதிரி வயலில் வந்து இரவு நேரம் தண்ணி பாய்ச்சும் போது இவங்களுடைய வயல் மட்டும் இல்லைங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வயல்கள்லையும் நைட்டு நேரத்தில் டேர்ம் வந்துச்சு அப்படின்னா தண்ணி பாய்ப்பாங்க. ஒரு வாய்க்காலுடைய தண்ணி ஒரு வயலுக்கு மட்டும் வராதுங்க, நிறைய கிளைகள் இருக்கும், அங்கங்கே வயல்வெளிகளுக்கு போகும். சரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா உதவிக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ சத்தம் போட்டும் கூட எங்கிருந்தும் ஆட்களே இல்லைங்க, பதிலளிக்கவே இல்லை. அப்போது வேற வழி இல்லாமல் தன்னுடைய கணவரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுன அந்த வழிபாதையிலேயே ஓடுறாங்க. கரெக்டாக அந்த பக்கத்து வயல் இருக்கக்கூடிய கிணத்தை தாண்டி வாய்க்கால் மேட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போன உடனே அங்கே பார்த்த நொடி ருக்குமணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வாய்க்கால் மேட்டில் ஒரு புட்கள் நிறைந்த புதர்கள் மாதிரி கிடக்குதுங்க. அங்கே இவர் எடுத்துகிட்டு போன டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் வந்து ஆனாய் அப்படியே ஒரு புதரில் கிடக்குதுங்க. பயந்து போன ருக்குமணிக்கு தன்னுடைய கணவருக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சத்தம் போடுறாங்க. அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாய்க்கால் சைடு ஃபுல்லாக அடிச்சு பார்க்கும்போது நல்ல வேலைங்க வாய்க்காலுக்குள்ள அந்த உருவம் கணவர் இழுத்துட்டு போகல. வாய்க்காலுடைய கரையோரத்தில் கணவருடைய முழங்கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டி உள்ளே விழுந்த மாதிரி தண்ணிக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே அப்படியே படுத்து கிடக்கிறாருங்க. நாக்கெல்லாம் வெளியே தள்ளி கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளப்பட்ட மாதிரி கிடக்குதுங்க. போய் பக்கத்தில் போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணவர் வந்து சுயநினைவிலேயே இல்லைங்க. நாக்கு வந்து வெளியே தள்ளினது மட்டும் இல்லாமல் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது கணவருடைய முகம் முழுவதும் நீலம் நிறம் பாஞ்சமாக இருக்குதுங்க. பாம்பு கடிச்சா எப்படி வந்து நீல நிறமாக உடம்பு மாறும் அந்த மாதிரி இருக்குதுங்க. அதே நேரத்தில் கண்கள்லாம் வெள்ளப்பூத்த மாதிரி ஆகி அவரால் பேசவே முடியலைங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராக சென்றாரு. உதவிக்கும் கூட ஆட்கள் கிடையாதுங்க. அவர் உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறத ருக்குமணி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வயல்காரங்க யாராவது நைட் டைமுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. யாருமே உதவிக்கே இல்லை. வேற வழி இல்லாமல் இதற்கு மேலே தன்னுடைய கணவரை விட்டோம் அப்படின்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ருக்குமணி சுதாரிச்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணீர் முழங்கால் அளவுக்கு தான் உள்ளே கிடக்குறாங்க. அப்படியே தோள்பட்டை பிடிச்சி இழுத்து கரையோரத்தில் மேலே கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து போட்டுறாங்க. அதற்கு பின்பு வேற வழி இல்லை, ஊருக்குள்ளே போய் ஆட்களை கூட்டிகிட்டு வந்ததாக தான் இவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ருக்குமணி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவரை விட்டுட்டு சல்லுன்னு திரும்புறாங்க. அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வெள்ளப்பூத்தமாக இருந்த அவருடைய கணவர் வந்து ருக்குமணியை பார்த்து கையை வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வலிக்கு வந்த மாதிரி இழுத்தாலும் பின்னாடி சைகை காமிக்கிறாருங்க. அடுத்த நொடியை நம்ம கிராமத்தில் போய் ஆட்களை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரை விட்டு டக்குன்னு திரும்பி பார்த்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ருக்குமணிக்கு தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் தன்னுடைய கணவர் சொல்லும்போது அந்த ஆன்மகனுடைய உருவத்தோற்றம் ஆன்மாவுடைய உருவம் இவங்களுக்கு தட்டுப்படல இல்லையா, ஆனால் இப்போது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு ஆப்போசிட்டில் திரும்பின அடுத்த செகண்டே ஃபேஸ் டு ஃபேஸுங்க ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் அந்த உருவம் ஆன்மகனுடைய உருவம் அப்படியே நெருங்கி பக்கத்திலே நிற்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க ருக்குமணி. கொஞ்ச நேரம் சத்தமும் போட முடியலைங்க, ஸ்டன்னாகி நின்ட்டாங்க. எப்படி தன்னுடைய கணவனுடைய முகம் வந்து நீளம் பூத்த மாதிரி கண்ணெல்லாம் வெளியே போய் கிடக்குதோ அதே மாதிரி அந்த உருவ தோற்றங்க. ஆனால் கம்பீரமாக ருக்குமணிக்கு ஆப்போசிட்லேயே வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தடுத்து நிற்கிற மாதிரி நிற்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்து 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படியே ஸ்டன்னாகி நின்று ருக்குமணி சுதாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மன் கோவில் இருக்குன்னு சொல்லலையா, அழகுநாச்சி அம்மன் கோவில், அழகுநாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாங்க. அப்படி அந்த அம்மனுடைய பேரை சொன்ன அடுத்த நொடியே ருக்குமணியை அந்த உருவம் வந்து ஓங்கி அடித்த மாதிரி ஒரு உணர்வுங்க. பொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு கீழேயே விழுந்துட்டாங்க. எப்படி தன்னுடைய கணவர் வந்து அன்கான்சியஸாக கிடக்கிறாரோ அதே மாதிரி ருக்குமணியும் அடித்த ஞாபகம் மட்டும்தாங்க இருக்குது. கீழே விழுந்தவங்க ஒரு 10 நிமிடம் கழிச்சு தான் ருக்குமணி எந்திரிக்கிறாங்க. தானாக எந்திரிக்கலைங்க, தன்னை யாரோ முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புன மாதிரி கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஒரு 50 வயது தக்க ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணியினுடைய மடியில் ருக்குமணி படுத்திருக்காங்க. அடுத்த நொடியே அவங்கள பார்த்த உடனே ருக்குமணிக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்க. அந்த 50 வயது பெண் வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். அவங்களுடைய வயல் வந்து இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அவங்களுடைய வயக்காடு இருக்குது. இதே வாய்க்கால் வரப்பில் இருக்கக்கூடிய வயக்காடு தான். இருந்தாலும் இங்கிருந்து சத்தம் போட்டால் அந்த பெண்மணிக்கு கேட்க வாய்ப்பே கிடையாதுங்க. சுதாரிச்சுட்டு அடுத்த நொடியே என்னுடைய வீட்டுக்காரரை காப்பாத்துங்கன்னு சொல்லுதுங்க. பயப்படாத, நான் இருக்கேன்ல, வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்போது கொஞ்சம் எழுந்து நின்று எதிர்கேள்வி கேட்குறாங்க. நீ எப்படிக்கா வந்த, என்னுடைய வீட்டுக்காரரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போட்ட சத்தம் என்னுடைய
அங்கேயே கேட்டுச்சடி, நானும் அண்ணன் தான் வந்தோம், அண்ணன் தான் போய் பார்க்க சொன்னார், அதனால தான் நான் வேகமாக வந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. எப்படியோ நான் கேட்ட சத்தம் உனக்கு கேட்டுருச்சுக்கா, எப்படியாவது வீட்டுக்காரரை காப்பாற்றுக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய வீட்டுக்காரரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காமேட்டில் மேலே போட்டுருக்காங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு 2-3 அடி தள்ளி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, வேற வழி இல்லை, இங்கிருந்து அண்ணனுக்கு சத்தம் போட்டாலும் கேட்காது, நீ வேகமாக போய் ஊருக்குள்ள 4-5 ஆண்களை கூட்டிட்டு வா, அப்பதான் உன்னுடைய வீட்டுக்காரரை வந்து இங்கிருந்து கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது தயக்கத்தோட நான் எப்படிக்கா வேற விட்டுட்டு போறது இந்த நிலைமையில அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் இருக்கேன்ல, வரும் வரைக்கும் உன்னுடைய வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், நீ இப்போ அதுக்குள்ள என் வீட்டுக்காரையும் கூட்டு வந்து 2 பேரும் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ருக்குமணிக்கு தைரியம் வந்துருச்சுங்க. சரி, அவங்களுடைய வீட்டுக்காரையும் கூட்டு வரேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேரும் இருந்தாலும் அவருடைய வீட்டுக்காரரை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயும் தூக்கிட்டு போக முடியாதுங்க. அதனால தான் வந்து ஊருக்குள்ள போய் ஆண்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க அந்த 50 வயது பெண்மணி. சரிக்கா, என்னுடைய வீட்டுக்காரங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வரப்புல ஓட்டம் பிடிச்சி நேராக அந்த வாய்க்கால இருந்து கீழே இறங்கின உடனே அந்த அழகுநாச்சியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அழகுநாச்சியை பார்த்து வேண்டாங்க. உன்னை நம்பிதானே இந்த வயல்வெளியே இருக்கு, இதுக்கு காவல் தெய்வம் வேற சொல்ற, என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு முன்னாடியே நின்று பேசிக்கிட்டு நேராக ஊருக்குள்ள ஓடிட்டாங்க. கிராமத்துக்குள்ள என்ட்ரியான உடனே பயங்கர ஆவேசமா சத்தம் போடுறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வெளியே எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. என்னுடைய வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல, வாய்க்கால் மேட்டில் இப்படி காக்கா வலிப்பு வந்த மாதிரி கிடக்குறாரு, உடம்பெல்லாம் நீளம் மொத்த மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் மிரச்சு போயிடுச்சு, வலிப்பு வந்த மாதிரி கிடக்குறாரு, அவர் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னே எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு டார்ச் லைட்டு தீப்பந்தமெல்லாம் எடுத்து கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் ஆண்கள் சேர்ந்துட்டாங்க. அப்போதுதான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பார்த்த உடனே ருக்குமணிக்கு மறுபடியும் பதட்டம் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 10 ஆண்களில் இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 வயதுக்கு பெண்மணி வந்து தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அண்ணன் வந்து வயக்காட்டில் தான் தண்ணி பாய்ச்சிருக்காரு, அவர் நான் இங்கே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அவரும் எதுவும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாருங்க. அப்போது அவரை பார்த்த உடனே என்னன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்களும் அக்கா தானே வயக்காட்டில் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு எதுவுமே புரியலிங்க. உன் அக்கா வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கா, நீ சத்தம் போட்டதை கேட்டு தான் நான் வெளியே வந்தோமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ருக்குமணிக்கு கொலையே நடுக்கி போச்சுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றுற மாதிரி வந்து என்னை அடிச்சு கீழே தள்ளும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுங்க, தூக்கி எழுப்புனாங்க, உன் வீட்டுக்காரரை பார்த்துக்கிறேன், நீ போய் ஆட்களை கூட்டுவான்னு சொல்லி சொன்னாங்க, நீங்களும் வந்து வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு தான் உங்கள் அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதுவுமே புரியலிங்க ஊர்க்காரங்களுக்கு. அப்போது ருக்குமணி என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே ஆண்மகனுடைய உருவம் தான் உருமாறி இவங்களை ருக்குமணியை வந்து ஊருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய கணவரை ஜோலியை முடிப்பதற்காக இப்படி பண்ணுது அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அவசரமாக சரி நேராக வயலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி வந்து வரும்போதும் அழகுநாச்சியை வேண்டிகிட்டே வர்றாங்க, மண்ணை வாரி தூத்திட்டே போறாங்க. என்னுடைய வீட்டுக்காரனை நீ காப்பாற்ற அப்படின்னா நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நேராக வயல்வெளிக்கு வர்றாங்க. வயல்வெளிக்கு வந்து அந்த 50 வயது தக்க பெண்ணும் அவருடைய வீட்டுக்காரரும் இருந்த இடத்த பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இதை பார்த்த உடனே ருக்குமணி நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. தலைதலையா அடிச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காலுக்குள்ள தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அது என்ன நடத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துர்ஆன்மா வந்து தன்னுடைய கணவரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அப்போது ஊர்க்காரங்க எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளி மற்றும் அந்த வாய்க்காமேடு முழுவதும் தேடுறாங்க, எங்கேயுமே ஆளை காணோம். கடைசியாக ஓச்சு போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு வேற வழி இல்லாமல் ஊருக்குள்ளே போய் நம்ம வேற முடிவெடுக்கலாம், போலீஸ்ல கட்டக்கான சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்த வழியே திரும்புறாங்க. கரெக்டாக அந்த வாய்க்காமட்டில் இறங்கி அந்த அழகுநாச்சியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, ஆலமரம்லாம் நிறைய அடர்ந்து போயிருக்குங்க, பயங்கர புதர் மாதிரி சோழகி அன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கோயில் பக்கத்தில் ஒரு முனகல் சத்தம் கேட்குதுங்க. அந்த அழகுநாச்சியம்மன் கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாக ஆலமரங்களுங்க வாய்க்காலை ஒட்டி அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் ஆற்றங்கரையோரம் மற்றும் வாய்க்கால் கரையோரங்களில் எப்படி மரங்கள் அடர்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அந்த இடத்த பகல் நேரத்தில் போனாவே பயமா இருக்குங்க, இரவு நேரம் இன்னும் சொல்லவே வேணாம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் போன உடனே அழகுநாச்சியம்மன் கோவிலினுடைய வடிவமைப்பு உள்ள வந்து கற்பகராங்க, அதுக்கடுத்து ஒரு பெரிய மண்டபம், அதுக்கடுத்து ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். இந்த சின்ன மண்டபம் பக்கத்தில் நெருங்கி போகும்போது தான் அந்த அனத்திர சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஆண்மகனுடைய சத்தம் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மண்டபத்துக்குள்ள என்ட்ரியாக பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த சத்தம் கேட்குது. பெரும்பாலும் இந்த அழகுநாச்சியம்மனுடைய கற்பகரம் முன்னாடி மட்டும் கம்பி கிரில் மாதிரி வச்சிருப்பாங்க, சாமியை நல்லாவே பார்க்கலாம். பெரிய மண்டபம் சின்ன மண்டபம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். கரெக்டாக அந்த பெரிய மண்டபம் பக்கத்தில் ஒரு ஆண்மகன் போய் பார்க்கும்போது, சீக்கிரம் வாங்க அண்ணன் இங்கே தான் இருக்காரு, கண்ணப்பன் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது கண்ணப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாருங்க, மயக்க நிலையில் இருக்காருங்க. அதற்கு பின்பு வாய்க்கால் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து நேராக வந்து முகத்தில் தெளிச்சு எழுப்புறாங்க. தெளிச்சு எழுப்பின உடனே கண்ணப்பனுக்கு என்ன நடச்சு அப்படின்னே தெரியலிங்க. முழிச்சு பார்த்தபடியே பயந்த தோட்டத்தில் கொஞ்ச நேரம் பேசவே இல்லைங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பாதி பேருக்கு புரிஞ்சிச்சுங்க, அந்த 50 வயது தக்க பெண்மணி மாதிரி வந்த உருவம் அழகுநாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னுடைய வீட்டுக்காரரை காப்பாற்றினதே அழகுநாச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவருடைய வீட்டுக்காரரும் அப்போதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வருதுங்க. என்ன நடந்துச்சியா சொல்லியா அப்படின்னு சொல்லி
கேட்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை துரத்திட்டே போனார் இல்லையா, வாய்க்கால் மேட்டுக்கு பக்கத்தில் போன பின்பு தாங்க தெரிஞ்சிருக்கு அது உண்மையிலேயே ஒரு ஆண்மகன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பலார்னு எப்படி ருக்குமணிக்கு அடிச்சோ அதே மாதிரி அடிச்ச அடுத்த நொடியே அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி தூரத்தில் வந்து வாய்க்கால்குள்ளேயே விழுந்துட்டாருங்க. அந்த அடிச்ச அடியில் தாங்க டார்ச் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த புதர்கள் பக்கத்தில் விழுந்து கிடந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த உருவம் அடிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து அவருக்கு சுயநினைவே மறந்துட்டாருங்க. வாயிலிருந்து நாக்கெல்லாம் வெளியே வந்து அப்படியே கண்ணெல்லாம் வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதற்கு பின்பு அவருக்கு என்ன நடச்சுனே தெரியல. அதற்கு பின்பு ருக்குமணி வந்து பார்த்தீங்கன்னா என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனாங்க இல்லையா, அப்போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஆனால் ரிப்ளை மட்டும் பண்ண முடியல. அதற்கு பின்பு ருக்குமணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 வயதுக்கு பெண்மணி கிட்ட விட்டுட்டு போனாங்க இல்லையா, ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் இருக்கு மாவட்டருக்குங்க. திடீர்னு ருக்குமணி வந்து பார்த்தீங்கன்னா அழகுநாச்சி அம்மன் கோவிலை தாண்டி போன பின்பு அப்படியே கண்ணப்பனை தூக்கி தோளில் போட்டுவிட்டு அந்த வயல்வெளி வரப்பில் சாதாரணம் நடந்து போய் வாய்க்காலையும் தாண்டி அழகுநாச்சி அம்மன் கோவில் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துக்குள்ள எடுத்து போய் படுக்க வச்சிருக்காருங்க. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் கண்ணப்பன் நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மனைவி தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இப்போது ஊர்க்காரங்க எல்லாமே சேர்ந்து அந்த முனகல் சத்தம் கேட்டு அந்த பெரிய மண்டபத்துக்குள்ள போய் தண்ணீர் தெளிச்சு எழுப்பின பின்பு தான் நடந்த விஷயங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் புரியுதுங்க. நான் அங்கேயே உன்னை விட்டுட்டு போயிட்டையா, நான் எங்கேயா தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லும் போது செஞ்சது எல்லாமே அழகுநாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பனுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே 2 பேரும் அழகுநாச்சியினுடைய கருவறைக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு வணங்க ஆரம்பிச்சாங்க. அழகுநாச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வாரி தூத்துனது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்குமணி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயலுக்கு காவல்காரியே அழகுநாச்சி தாங்க. அதனால வணங்குவதற்கு எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு திட்டுவதற்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகுநாச்சிக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதை பெரிதாகவே எடுத்துக்கல. அதற்கு பின்பு அதை உறுதிப்படுத்தும் வகையில் நிம்மதி பெருமூச்சோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய இரவு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அழகுநாச்சி அம்மன் கோவிலில் போய் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிட்டு விட்டுருக்காங்க. அடுத்த நாள் இரவே வந்தது நான் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் அழகுநாச்சியே கனவுல வந்து மெய்சிலிக்க வச்சிருச்சுங்க. நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு 50 வயதுக்கு பெண்மணி வர மாதிரி தோணுதுங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வரதாங்க தெரியுது ருக்குமணிக்கு. நேற்று பார்த்தா அதே பெண்மணிங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியினுடைய உருவத்தோட்டத்தில் வச்சோ அதே பெண்மணியினுடைய உருவத்தோட்டம் தான் வருது. அந்த பெண்மணியினுடைய அலங்காரத்தை பார்க்கும் போதே புரிஞ்சிருச்சுங்க அழகுநாச்சி அப்படின்னு சொல்லிட்டு. சிவப்பு கலரில் பூ போட்ட சாரி கட்டி தலைநிறக அப்படியே குங்குமத்தை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி மடியேந்தி நிற்கிதுங்க. அந்த சமயத்தில் கனவுலேயே எந்திரிச்சு போய் நீ வந்து என் வீட்டில் ஏமா மடியேந்தி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய வீட்டுக்காரன் நான் காப்பாற்றினல, உன்னுடைய அறுவடை முடிஞ்சு 1 மூட்டை நெல்லை மட்டும் உன்னுடைய கையினாலேயே வேக வச்சு ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அன்னதானம் என்னுடைய கோவிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அதே மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 படி அரிசியை மட்டும் உத்தரவாதத்துக்காக நீ குடு பிடிச்சி சொன்ன உடனே இந்த பெண்மணி வந்து நேராக வீட்டுக்குள்ளே போய் 1 படி அரிசி எடுத்து வந்து வெளியே நிற்கிறாங்க. அடுத்த செகண்டே கனவுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க இந்த ருக்குமணி அப்படிங்கிறவங்க. முழிச்சு பார்க்குறாங்க, அதெல்லாம் கனவு கிடையாதுங்க. 1 படி அரிசியோட நிலைவாசலில் நிற்கிறாங்க இந்த ருக்குமணி அப்படிங்கிறவங்க. அந்த நேரத்திலேயே ஆத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொண்டு வந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 படி அரிசி கூட இல்லைங்க. தெருவினுடைய கடைசி பாகத்தில் அந்த 50 வயதுக்கு பெண்மணி அழகுநாச்சியே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடந்து போகிறாங்க. ஆத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்குள்ள மறைஞ்சிருச்சுங்க. அதற்கு பின்பு அப்போதே அவருடைய கணவரை எழுப்பி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதே மாதிரி அறுவடை செஞ்சு முடிச்சு 1 மூட்டை நெல்லை எடுத்து அவங்களுடைய கையினாலேயே வேக வச்சு அரிசியாக்கி அன்னதானம் முழுவதும் அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அழகுநாச்சிக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் அழகுநாச்சி அம்மனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கிய அன்றைய நாளும் நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாங்க. அன்னதானத்திற்காக அபிஷேக பூஜை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி அழகுநாச்சி அம்மன் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய 50 வயது பெண்ணினுடைய உடம்புல வந்து தானே அந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சாங்க, அதே 50 வயதுடைய அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உடம்புல அழகுநாச்சியை வந்து அருள் இறக்குற மாதிரி இறங்கிட்டாங்க. அதற்கு பின்பு ஊர் மக்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த 50 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உடம்புல அழகுநாச்சி வந்து எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயல்வெளியில் அந்த துஷ்ட ஆண்மகனுடைய ஆன்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதற்கு முன்னாடி வயலுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்தால் ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் வாங்கினாங்க. இதற்கு முன்னாடி இருந்த அந்த வயலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய தலைவனுங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த வயலில் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கும்போது அவரை எரியாமல் நாகப்பாம்பு தீண்டிருச்சுங்க. அப்போது உடம்பெல்லாம் வெளுத்து போய் கண்ணெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே தள்ளிருச்சுங்க, நுரையெல்லாம் வந்துருச்சு. கடைசியாக அவங்களுடைய மனைவி மற்றும் பக்கத்து வயல்காரங்கள்லாம் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய உயிர் பிரிஞ்சு போச்சுங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் கழிச்சு அந்த குடும்ப தலைவரை இழந்த அந்த குடும்ப தலைவியும் அவங்களுடைய குழந்தைகளுங்க, அவங்க 3 பேர்த்துக்கும் வறுமை மற்றும் கடன் அதிகமாக இருந்த காரணத்தினால தான் இந்த கண்ணப்பன் மற்றும் ருக்குமணிக்கு வயலை விற்றுருக்காங்க. வயலை வாங்கும்போது அவங்க கேட்ட விலையை விட ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு தாங்க இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கோபத்திலையும் அந்த வயல் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தினாலையும் தான் அந்த வயல்வெளியிலேயே அந்த முன்னாடி இருந்த வயலுக்கு சொந்தக்காரருடைய ஆன்மா வந்து சுத்திட்டு இருந்திருக்குங்க. கடைசியாக நேரம் காலம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆன்மா இரவு நேரம் தண்ணி பாய்க்க போகும்போது கண்ணப்பனை வந்து ஆக்கிரமிச்சு அவரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டே முடிவெடுத்திருக்குங்க. அதனால தான் கண்ணப்பன் வந்து துரத்திட்டு போகும்போது ஓங்கி அடிச்சு கீழே விழுந்த உடனே முகமெல்லாம் அப்படியே
பாம்பு தின்ன மாதிரி நீல கலரில் மாறினது, கண்ணெல்லாம் பிதுங்கினது, நாக்கெல்லாம் வெளியே தள்ளின, எல்லாமே உயிரோடு இருக்கும்போது அந்த நபர் எப்படி இறந்தாரோ அந்த அறிகுறிகள் அப்படியே இவருக்கும் இருந்திருக்குங்க. இதை அனைத்துமே ஒன்று விடாமல் அழகுநாச்சியம்மன் சொல்லி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன ஆண்மகனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, வேற ஒரு ஊரில் இருக்காங்கன்னு தான் சொன்னேன். அவங்கள குடும்பத்தோடு கூட்டு வந்து அழகுநாச்சியம்மன் கோவில் அருள் வந்து சொன்ன காரணத்தினால அவங்களும் அப்படியே நம்பிட்டாங்க. அதற்கு பின்பு ருக்குமணி மற்றும் கண்ணப்பன் அழகுநாச்சியம்மனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு வயலை வித்த குடும்ப தலைவி கிட்ட மீதம் இருக்கக்கூடிய பணத்தையும் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த வயல்வெளியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போய் அவருடைய சமாதியில் அவங்களுடைய குடும்ப தலைவி கிட்ட பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் கண்ணப்பன் மற்றும் ருக்குமணிக்கு வித்த அந்த நபரினுடைய மனைவி வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய சமாதியில் வச்சு முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த வயலை ஏற்கனவே வச்சிருந்த அந்த ஆண்மகனுடைய ஆட்டம் வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அழகுநாச்சியம்மன் கோவிலுக்கு இன்னொரு அமானுஷ்ய வரலாறும் இருக்குங்க, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேயோடு ஒத்துப்போன ஒரு சம்பவம் தான். இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அந்த அழகுநாச்சியம்மன் கோவில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் மாதிரி செஞ்சு முடிக்கணுங்க. அதே நேரத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த திருவிழா நடத்தும் போது அழகுநாச்சியம்மன் கோவில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்து ஊரினுடைய சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமக்கடாவை வெட்டி விடுவாங்க. வெட்டி வச்சு அந்த பலி பூஜையை செஞ்ச பின்பு தான் அந்த அழகுநாச்சியம்மனுக்கு ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த அழகுநாச்சியம்மன் கோவிலுக்கு வெளியே காவல் தெய்வமாக மயான காளியும் இருக்குங்க. இந்த மயான காளிக்கு தான் அந்த எருமைக்கடாயை வெட்டி மயான பூஜை மாதிரி செய்வது வழக்கங்க 12 வருடங்களுக்கு ஒரு முறை. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி அதே அழகுநாச்சியம்மன் கோவிலுக்கு திருவிழா எடுத்திருக்காங்க. அந்த எருமைக்கடாயெல்லாம் வெட்டி நடத்தக்கூடிய அந்த திருவிழா கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த திருவிழா நடைபெறுங்க. அந்த திருவிழாவுடைய 7வது நாள் மாலை ஒரு 6 மணிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு சுடுகாட்டில் எடுத்து போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த எருமைக்கடாயை கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. நைட்டு ஒரு 12 மணி தோராயமாக அந்த மயான காளி மற்றும் அழகுநாச்சிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த அழகுநாச்சியம்மன் மற்றும் மயான காளியினுடைய கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மனே இறங்கி ஆங்காரமாக அங்கிருந்து சாமி வேட்டைக்கு போகிற மாதிரி மயானத்துக்கு தனியாக ஒத்தையில் போயிட்டு வருங்க. போகும்போதே ஒரு பெரிய அருவாள் ஒன்று கொடுத்து விடுவாங்க. இந்த பாகுபலி படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, போருக்கு போகும்போது வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய அருவாள் இருக்கும். அந்த கோவில் இப்போதும் இருக்கு. அந்த அருவாளை எடுத்துட்டு தான் பூசாரி வந்து தனியாக அந்த சுடுகாட்டுக்கு போவாருங்க. 6 மணி தோராயமாக அந்த கன்றுக்குட்டியை கட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒரே வெட்டில் அந்த கன்றுக்குட்டியை தலை தனியாக முண்டம் தனியாக வெட்டி விட்டு ரத்தத்தை எல்லாம் வந்து உடம்புல பூசிட்டு திரும்ப பூசாரி வருவதாங்க வழக்கம். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். இதற்கும் ஒரு பின் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரூர் சுற்று வட்டாரத்தில் இதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜமீன்கள் மற்றும் சிற்றரசுகள் எல்லாமே போருக்கு போவதற்கு முன்னாடி இந்த அழகுநாச்சியம்மன் கோவிலில் வழிபட்டுட்டு இப்போது செய்யக்கூடிய இந்த சாங்கியத்தை செய்வாங்களாமங்க. மயானத்தில் போய் அந்த மயான காளியை வழிபட்டு எருமக்கடாவை வெட்டிட்டு போருக்கு போனாங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்களாமங்க. அந்த வழக்கத்தை இப்போது வரைக்கும் அந்த கிராமத்தார் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுலேயும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பலி எடுக்கக்கூடிய எருமக்கடா இருக்கு இல்லையா, கரெக்டாக 12 வருடம் உங்களுக்கு ஒரு முறை திருவிழா நடப்பதற்கு 1 வருடத்துக்கு முன்னாடிங்க அந்த எருமைக்கன்றை அம்மனுக்காக தாரை பார்த்து விட்டுருவாங்க. அப்படி அந்த எருமைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயலில் வேணாலும் போய் மேயலாங்க, யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க, அதை அடிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி 1 வருடத்துக்கு முன்னாடி அந்த எருமைக்கன்று குட்டியை வந்து வளர்க்க விடுறாங்க இல்லையா, அது வந்து எல்லா ஊர்களையும் சுற்றி கடைசியை காணாமல் கூட போயிருமாமாங்க. ஒரு 3 மாத காலகட்டங்களில் கட்ட மாட்டாங்க இல்லையா, காணாமல் போயிருமாமா. ஆனால் திருவிழா நடப்பதற்கு கரெக்டாக பந்தக்கால் போடுறப்ப அந்த எருமைக்கடை எங்கிருந்தாலும் கரெக்டாக அந்த பந்தக்கால் போடுறப்ப கோயில் முன்னாடி வந்து படுத்துக்குமாமாங்க. பலி கொடுக்குற வரைக்கும் அங்கேயே தான் இருக்குமாமா, யார் துரத்தினாலும் போகாதவங்க. இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. சரி, அந்த ஸ்டோரிக்குள்ள வரலாங்க. அதே மாதிரி இந்த ருக்குமணி மற்றும் கண்ணப்பனுக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவிழா நடந்துச்சு இல்லையா, 7வது நாள் அந்த கன்றுக்குட்டியை எருமை கன்றுக்குட்டியை எடுத்து போய் மயானத்தில் விட்டுட்டு வரும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி மயான கொள்ளைக்கு போவார் இல்லையா, வழித்தடத்தில் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தாருங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடிங்க, அதான் சொன்னல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த திருவிழா நடக்குன்னு சொன்னலையா, இடையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புது இடத்த விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த கேரளாக்காரங்க. அதுவும் அவங்க எதற்காக விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊருக்கு அப்பாற்பட்டு தாங்க அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துலயே வீடு கட்டி துஷ்ட மாந்திரிக வித்தைகளை செஞ்சுக்கிட்டு வருமானம் ஈட்டிட்டு இருந்திருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் 2 ஆண்கள் இருக்காங்க, அண்ணன் மற்றும் தம்பி. அண்ணனுக்கு வந்து கல்யாணமாகி மனைவி, மொத்தம் 3 பேருக்கு மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. தெய்வ சக்தி எல்லாம் வழிபடுறதே கிடையாதுங்க. குட்டிச்சாத்தான்களை வச்சு வசியம் பில்லி சூனியம் ஏவலில் ஈடுபட்டு இருக்கிறது வழக்கம். அந்த நேரத்தில் திருவிழா நடக்கும் போதே அந்த மாந்திரிகவாதிகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாமி வந்து பார்த்தீங்கன்னா மயான கொள்ளைக்கு போகும்போது எங்க இடத்தை நோக்கி போகக்கூடாது, அப்படி போச்சு அப்படின்னா நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊர்க்காரங்க எல்லாமே 5 வருடத்துக்கு முன்னாடி வந்து இடத்த வாங்கிட்டு இப்போது எங்களுடைய வழக்கத்தையே மாற்ற பார்த்துருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த முழுமையாக அந்த மாந்திரிகவாதிகளை எதிர்க்கவும் அந்த ஊர்க்காரங்களுக்கு பயங்க, ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதும் வந்து அவங்க வழங்கக்கூடிய அந்த சாத்தான்களை வழிபட்டக்கூடிய அந்த ஆற்றலில் வச்சுக்கிட்டு அதை மீறி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஊரையே அழைச்சிட்டு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த மயான கொள்ளைக்கு போவதற்காக அந்த
ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக பூசாரியினுடைய உடம்புல மயானக்காளி வந்து இறங்கிருச்சுங்க. அப்போது ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. எதுவும் சொல்ல பயந்துக்கிட்டு, மயானக்காளிக்கு பயந்துட்டு எதுவும் சொல்லலை. அந்த சமயத்தில் அதாவது வேற வழியில் போக சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா சாமி வந்து வழக்கத்தை மாற்றிக்காதுங்க. அதனால் வேற வழி இல்லாமல் விட்டுட்டாங்க. அந்த சாமி எப்படி போகட்டுமோ போகட்டும், அதுக்கு தெரியுமில்ல அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பூசாரியினுடைய உடம்புல மயானக்காளியினுடைய அருள் இறங்கின உடனே ஆவேசமாக கோயில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அருவாள் எடுத்துட்டு நேராக அந்த மாந்திரிகவாதி போகக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தாங்க போறாரு. கரெக்டாக தெய்வத்தையே எதிர்க்க துணிச்சிட்டாங்க அந்த துஷ்ட மாந்திரிகவாதிகள். குறுக்க போய் சொன்ன மாதிரியே சில மாந்திரிக கட்டுகளை போட்டு முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அவங்க போகக்கூடிய சாமி போகக்கூடிய வழித்தடத்தில் உடச்சி விட்டு மாந்திரிக பூஜைகளை பண்ணிட்டாங்க. அந்த பூசாரி அது வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் வீம்பாக நேராக அந்த வழியாக போகும்போது கரெக்டாக அந்த மாந்திரிகவாதிகளும் வந்து குறுக்க நின்ட்டாங்க. அப்போது அந்த 2 ஆண்கள் மட்டும் தாங்க குறுக்க நிற்கிறாங்க. அண்ணனுடைய மனைவி ஒருத்தங்க இருக்கான்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, தெய்வத்துக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த அண்ணனும் தம்பியும் வந்து குறுக்காட்டிட்டாங்க. ஆவேசமாக அந்த மயானகாளியினுடைய அருளோடு வந்து இந்த பூசாரி மேலே முட்டையை எடுத்து அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடுத்த செகண்டே குப்பரக்க விழுந்துட்டாருங்க இந்த பூசாரி. சாதாரணமாக குப்பரக்க விழுகலைங்க, விழுந்த அடுத்த செகண்டே பக்கத்தில் நின்று ஏளனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த மாந்திரிகவாதிகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூசாரி மட்டும் தாங்க தனியாக போவார் வேட்டைக்கு, ஊர் மக்கள் யாரும் வரமாட்டாங்க. போயிட்டு ஒரு மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்துருவாருங்க. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரத்தத்தை பூசின மாதிரி வருவார். அதை பார்த்த உடனே அந்த எருமக்கடாயை வெட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் போய் அந்த எருமக்கடாயினுடைய துண்டுகளை போய் பார்ப்பாங்க. ஆனால் இடையிலேயே அந்த பூசாரி மேலே அந்த முட்டையை வீசின உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்பரக்க விழுந்துட்டாரில் படுத்த மணிக்கு படுத்துட்டாருங்க. அடுத்த செகண்டே ஏளனமாக இந்த அண்ணன் மற்றும் தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பூசாரியை. அப்போது ஜன்னல் வழியாக அந்த பெண்மணி இருக்காங்களே, இவங்களுடைய இருவருக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருந்த அந்த பூசாரியினுடைய உடம்பு வந்து கருகருன்னு ஒரு உருவங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது துர்சக்தி மாதிரி தெரியலீங்க, ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான். அப்படியே அந்த பூசாரியினுடைய உடம்புலேருந்து எந்திரிச்சு ஆவேசமாக 6 அடிக்கு மேலே வளர்ந்து சல்லுன்னு போகுதுங்க. இதை அந்த ஜன்னல் வழியாக பார்த்த பெண்மணி கத்துறாங்க, வந்துருங்க வந்துருங்க அப்படி சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே மறுபடியும் பயப்படாமல் ஒரு 5 அடி 6 அடி பின்னாடி தள்ளி போய் நின்றுட்டு பயமுறுதாலும் கூட ஏதோ மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பூசாரியினுடைய உடம்புலேருந்து விலகி போன அந்த உருவம் சல்லுன்னு மயானத்தை நோக்கி போகுதுங்க. அப்போதும் இந்த 2 துஷ்ட மாந்திரிகவாதிகளும் ஏதோ ஓதிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலான காரணத்தினால ஊர் மக்கள் வந்து வேட்டைக்கு போன சாமி திரும்ப வரலையே, அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஊர் மக்களில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழியே சாமி வேட்டைக்கு போன வழியே சுடுகாட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க நினச்ச மாதிரியே பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது பூசாரி வந்து குப்பரக்கு விழுந்த மாதிரி உயிரற்ற நிலையில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறாருங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த 2 மாந்திரிகவாதிகளையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்பரக்கு விழுந்து கிடந்த பூசாரிக்கு என்ன நடச்சு அப்படின்னே தெரியலீங்க. ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் பார்க்குறாங்க, அந்த மாந்திரிகவாதிகளுடைய வீட்டு பக்கத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தெரிந்த பூசாரி விழுந்து கிடக்கிறாரு. எப்படி வந்து அந்த பெண்மணியும் அந்த 2 மாந்திரிகவாதிகளும் பார்த்தாங்களோ அதே மாதிரி அவருடைய உடம்புலேருந்து போன அந்த கருகருன்னு அந்த உருவம் சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மயானத்திலேருந்து போயிட்டு திரும்ப வந்த மாதிரி வந்து பூசாரினோட உடம்புல மறுபடியும் ஏறிச்சுங்க. அப்படி ஏறின அடுத்த நொடியே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடிக்கு பூசாரியினுடைய உடம்பு அப்படியே தூக்கி வீசின மாதிரி வீசிட்டு சட்டுன்னு வந்து அப்படியே நிற்கிறாருங்க கம்பீரமா. அந்த பூசாரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். அவருடைய உடம்புக்கும் அவருடைய வயதுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்பவே முடியலைங்க. அடுத்த செகண்டே அவங்கள விடுங்கடா நான் பார்த்துக்கிறேன், என்னைய வேட்டைக்கு போன தடுத்த அவங்க 2 பேர்த்தையும் ஒரு மண்டலத்தில் நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாமே பேசாமல் கோயிலுக்கே வந்துட்டாங்க. அந்த பூசாரி கூப்பிட்ட காரணத்தினால அங்கே போய் பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே புல்லரிச்சு போச்சுங்க உடம்பெல்லாம். என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதிகளுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே விழுந்து கிடந்தாரு. ஒரு உருவம் மாதிரி தான் போயிட்டு வந்து அவருடைய உடம்புல இருந்துச்சு. ஆனால் இப்போது பூசாரியினுடைய உடம்பு முழுவதும் ரத்தமாக இருக்குங்க, அந்த எருமை கன்று குட்டியினுடைய ரத்தம். அப்போது கோயில் இருக்கக்கூடிய துணை பூசாரி முழுமையாக திருவிழா நடக்கலையே, வேட்டையை முடிக்க முடியலையே, நீங்கள் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாரா சொன்னது, நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு கொடுத்தேன், காலையில் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. இப்படி வேட்டைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த பூசாரி வந்து மயக்க நிலையிலே தாங்க இருப்பார். காலையில் 5:30 மணிக்கு தாங்க முழிச்சு எந்திரிச்சிருக்காரு. கடைசியாக அந்த சாமி சொன்ன மாதிரி எருமைக்கடாயை வெட்டிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக மயானத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த எருமைக்கடாவுடைய கண்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தலை தனியாக முண்டம் தனியாக தனித்தனியாக கிடக்குதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பூசாரி தான் பாதிலேயே குப்பரக்கு விழுந்து கிடந்தார் இல்லையா, மயானகாளி அவருடைய உடம்புலேருந்து பிரிஞ்சு எந்திரிச்சு போய் அந்த பலி பூஜையை சரியாக செஞ்சுட்டு திரும்ப வந்து அவருடைய உடம்புல ஏறிதாங்க. ஒரு மண்டலத்தில் அவங்க 2 பேர்த்தையும் நான் காவு வாங்கிடுவேன், நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வழியாக ஊர் மக்கள் எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அந்த மயானகாளி தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த 2 மாந்திரிகளோட ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கோயிலில் வந்து மண்டிட்டு வணங்குறாங்க. அவங்கள 2 பேர்த்த விட்டுருங்க, ஒரு மண்டலத்தில் நீங்கள் காவு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயானகாளி கிட்ட மண்டிட்டு வேண்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்தார் மேலே கோபங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய மனைவி வந்து வேணாலும் கூட அண்ணன் மற்றும் தம்பி 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானை வச்சு அந்த
மயான காளியை எதிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. பொதுவாக மாந்திரீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாமே மயான காளியை தான் வழிபட்டு மாந்திரீகத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் இவங்க இருவருமே வந்து குட்டிச்சாத்தனை வழிபட்டு தாங்க தப்பான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மயான காளி பூசாரி சொன்ன மாதிரியே கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 18வது நாளுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டில் ஏதோ ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது ரத்தம் கக்கி அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்து போயிருக்காருங்க. அப்போதே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த மயான காளி சொன்ன வாக்கை நிறைவேற்றியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தம்பியாவது சொல்லி ஊருக்கு கேரளாவுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பெண்மணி. ஆனால் முடியவே இல்லை. எப்படியோ நீ நாசமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கே போயிட்டாங்க. அந்த பெண்மணி மேலே எந்த தவறும் கிடையாது. வேட்டைக்கு போகும்போது சாமியை வழிவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மயான காளி கிட்ட வந்து மண்டிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஆனால் அதற்கு பின்பு தன்னுடைய அண்ணனையே பழிவாங்கிச்சே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்கள்ல அவங்களுடைய தம்பி வந்து செஞ்சுட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த நபர் இறந்து ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ளேயே ஒரு 15 நாள் 20 நாள்லயே பைக் எடுத்துட்டு எங்கேயே வெளியே போனவருங்க. வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நேராக கரண்ட் கம்பத்தில் விட்டு நெத்தி நேர் இப்படி பொழந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க. அதற்கு பின்பு கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உற்சாக உறவினர்கள் எல்லாம் இந்த நபருடைய பாடியை கூட இங்கே புதைக்க வைக்கலையாமங்க. ஆம்புலன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. இந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க அந்த அம்மன் தாங்க அந்த அழகுநாச்சி அம்மனும் அந்த மயான காளி அம்மனும். 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது மட்டும் இல்லாமல் ருக்குமணி மற்றும் கண்ணப்பனை அன்றைய நாள் வந்து காப்பாற்ற நினைச்சு ஊர் மக்கள் எல்லாமே மெய் செலுத்து போயிட்டாங்க. இப்போதும் தெய்வத்தை நம்மளுடைய வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும். சிரமங்கள் வந்தாலும் கூட கைவிடாது அப்படிங்கிறது இந்த கண்ணப்பன் மற்றும் ருக்குமணியினுடைய சம்பவத்தின் மூலம் நமக்கு தெளிவாக புரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தை நம்புறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புவோங்க. ஆனால் தெய்வத்துக்கு தெரியுங்க, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை இவனால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோதிப்பதற்காக மட்டும்தாங்க தெய்வம் அப்படி நம்மளை சோதிக்கும். ஆனால் எப்போதும் கைவிடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.